தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக பகுதிகளில் மேல் வளிமண்டல கீழடுக்குகளில் காற்றின் திசை மாறுபாடு பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக 6ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரை லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மே 7ஆம் தேதி கனமழை பதிவாக வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரை லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 8ஆம் தேதியன்று 8 மாவட்டங்களுக்கு கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரை லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, விருதுநகர் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையானது பதிவாக வாய்ப்புள்ளது. 9ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30 கிலோமீட்டர் முதல் 40 கிலோமீட்டர் வரை லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 10ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். அடுத்த 5 தினங்களுக்கான அதிகபட்ச வெப்பநிலை பற்றிய முன் அறிவிப்பு. மே 6ஆம் தேதி வரை அடுத்த 2 தினங்களுக்கு தமிழக உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலையில் பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. 9ஆம் தேதி வரை அடுத்த 3 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் வரை படிப்படியாக குறையக்கூடும். மே 9ஆம் தேதி வரை அடுத்த 5 தினங்களுக்கு தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும். மே 6ஆம் தேதி வரை வட தமிழக உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 3 முதல் 5 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட மிக அதிகமாக இருக்கக்கூடும். மே 9ஆம் தேதி வரை அடுத்த 5 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை வட தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் ஒரு சில இடங்களில் 41 முதல் 43 டிகிரி செல்சியஸ், இதர தமிழக மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ், கடலோர தமிழக மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 36 முதல் 38 டிகிரி செல்சியஸ் இருக்கக்கூடும். ஈரப்பதம். மே 9ஆம் தேதி வரை காற்றின் ஈரப்பதம் தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் பிற்பகலில் 30 முதல் 50% மற்ற நேரங்களில் 45 முதல் 80% மற்றும் கடலோர பகுதிகளில் 55 முதல் 85% இருக்கக்கூடும். அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது தமிழக மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம். வெப்ப அலை பற்றிய முன் எச்சரிக்கை. மே 6ஆம் தேதி வரை வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிகபட்ச வெப்பநிலை 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. மே 7ஆம் தேதி வரை தெற்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவிக்கப்படுகிறார்கள். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு சென்டிமீட்டரில் தருமபுரி மாவட்டம் பொன்னாகரம், நீலகிரி மாவட்டம் ஆதார் எஸ்டேட் தலா 5 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் அழகரை எஸ்டேட் 4 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. ஈரோடு மாவட்டம் தாளவாடி, தருமபுரி மாவட்டம் தருமபுரி பிடிஓ, நீலகிரி மாவட்டம் குன்னூர் பிடிஓ, நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம், தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் தலா 3 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர், நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ் எஸ்டேட், தருமபுரி, நீலகிரி மாவட்டம் கெத்தி, சேலம் மாவட்டம் மேட்டூர், தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு, வேலூர் மாவட்டம் காட்பாடி, நீலகிரி மாவட்டம் கொடநாடு, ஈரோடு மாவட்டம்
குண்டேரிப்பள்ளம். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு ஏஆர்ஜி தலா 2 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் கோத்தாண்டப்பட்டி. சேலம் மாவட்டம் ஏற்காடு. வேலூர். நீலகிரி மாவட்டம் பர்லியார். வேலூர் மாவட்டம் அம்முட்டி. நீலகிரி மாவட்டம் குந்தாபாலம். நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி. திருவண்ணாமலை மாவட்டம் போலூர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜம்புகுத்தப்பட்டி. தேனி மாவட்டம் சண்முகா நதி. சேலம் மாவட்டம் ஆனைமடுவு அணை. ஈரோடு மாவட்டம் கொடிவேரி. கிருஷ்ணகிரி மாவட்டம் 1 சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் அநேக இடங்களில் பொதுவாக இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் மிக அதிகமாக இருந்தது. வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இயல்பை விட மிக மிக அதிகமாக இருந்தது. கடலோர பகுதிகள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை பொதுவாக இயல்பை ஒட்டி இருந்தது. வட தமிழக உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் வெப்ப அலை வீசியது. அதிகபட்ச வெப்பநிலை கரூர் பருமத்தியில் 43.5 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட 6.7 டிகிரி செல்சியஸ் அதிகம் மற்றும் ஈரோட்டில் 43.4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட 5.3 டிகிரி செல்சியஸ் அதிகம் பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை வேலூரில் 43.2 டிகிரி செல்சியஸ், திருச்சியில் 42.1 டிகிரி செல்சியஸ், திருப்பத்தூரில் 41.8 டிகிரி செல்சியஸ், திருத்தணியில் 41.4 டிகிரி செல்சியஸ், தருமபுரியில் 41.2 டிகிரி செல்சியஸ், மதுரையில் விமான நிலையம் 41.1 டிகிரி செல்சியஸ், மதுரையில் நகரம் 41 டிகிரி செல்சியஸ், பாளையங்கோட்டையில் 40.6 டிகிரி செல்சியஸ், நாமக்கல்லில் 40.5 டிகிரி செல்சியஸ், சேலத்தில் 40.4 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இதர தமிழக உள் மாவட்டங்களில் சமவெளி பகுதிகளில் 39 முதல் 40 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. தமிழக கடலோர பகுதிகள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் 36 முதல் 38 டிகிரி செல்சியஸ் மற்றும் மலை பகுதிகளில் 24 முதல் 30 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை சென்னை மீனம்பாக்கத்தில் 40.4 டிகிரி செல்சியஸ் மற்றும் நுங்கம்பாக்கத்தில் 37.3 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலை தருமபுரியில் 21.2 டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.